சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர் இருப்பை கருத்தில் கொண்டு வரும் அக்டோபர் மாதம் வரை தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு பூண்டி, சோழவரம், புழல், வீராணம் உள்ளிட்ட 6 ஏரிகளில் இருந்து பெறப்படும் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 111 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சிக்கு 1 மாதத்திற்கு 1 டிஎம்சி குடிநீர் தேவை எனும் நிலையில் 6 ஏரிகளிலும் 6 டிஎம்சி நீர் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வரும் அக்டோபர் மாதம் வரை தடையின்றி குடிநீர் வழங்க முடியும் என குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. 3 கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 360 மில்லியன் லிட்டர் நீர் வழங்க முடியும் என தெரிவித்துள்ள குடிநீர் வாரியம், பொதுமக்களின் தேவைக்கேற்ப லாரிகள் மூலம் தினசரி குடிநீர் வழங்கப்படுவதாகவும், கூடுதல் நீர் தேவைப்படும் பட்சத்தில் லாரிகள் மூலம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண்ணான TN43 என்பதை பெற்றிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் உதகை, கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் இ-பாஸ் பெறுவது தொடர்பாக உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வரும் 7ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் இ-பாஸ் பெற்றே வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண்ணான TN43 என்பதை பெற்றிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என்றும், வெளி மாவட்டங்களில் இருந்து வாகனங்களை வாங்கி நீலகிரி மாவட்டத்தில் வாகன உரிமை மாற்றம் செய்திருப்பவர்கள் வாகனத்தின் அசல் பதிவு சான்று, காப்பு சான்று மற்றும் நடப்பில் உள்ள புகைச்சான்று ஆகியவற்றுடன் உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகினால் ஆவணங்களை சரிபார்த்து இ-பாஸ் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.